அது தவறு செய்கிறவங்க உணரணும். அது தப்பு செய்யக்கூடாது. யாரும் தவறு செய்கிறவங்க உணரணும். எனக்கு அது தெரியாது. அது இன்னும் நான் அந்த ஆன்மீகத்திலே இருந்துட்டேன். 1 மந்த்தாக எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் முழுசாக நான் பேசுவேன். தவறு செய்யக்கூடாது. எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். ஆன்மீகத்தில் நுழையுங்க. ஆன்மீகவாதிங்க நல்ல வணங்க சாமியை வணங்க எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடுக்கும். கெட்ட தீய வழியில் போகாதீங்க. செல்லு இருந்தால் நல்லதை மட்டும் பாருங்கள், கெட்டதை பார்க்காதீங்க. தீங்க அதில் தான் விளையிறது. அதனால் யாராக இருந்தாலும் சினிமா துறை இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கெட்ட வழிக்கு போகாதீங்க. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். அப்பா அம்மாவை பார்த்துங்க. உங்களால் முடிஞ்ச வேலையை பண்ணுங்க, காப்பாற்றுங்க. ஒரு ரூபாய்க்கு கூட குடும்பத்தை காப்பாற்றுங்க. கெட்ட வழியில் போகாதீங்க. அதுதான் நான் தெரியும். அது என் பையன் சொல்லுவார் அடிக்கடி, அப்பா அம்மாவை வச்சு காப்பாற்றுங்க, முதியோர் இல்லத்தில் சேர்க்காதீங்க. அதுதான் நான் திரும்பி சொல்கிறேன். அப்பா அம்மா கடவுளுக்கு மேலே, அப்புறம்தான் கடவுள். அப்பா அம்மாவை வணங்கினா தெய்வம் மனமாற நம்மளை ஏற்றுக்கும். அவங்கள என்ன கொடுமை பண்ணிவிட்டு நீங்கள் போய் சாமியை என்ன கும்பிட்டாலும் அவர் மன்னிக்கவே மாட்டார். அதுதான் தெய்வம்னா அவங்க தான் அப்பா அம்மா. அவங்கள முதியோர் இல்லத்தில் சேர்க்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ அவங்க நினச்சிருந்தா நம்மளை தூக்கி போட்டு போயிருக்கலாம். ஆனால் அவங்க நம்மளை குழந்தையிலேருந்து காப்பாற்றி சீராட்டி நம்ம எல்லாமே எடுத்து கழிவுகளெல்லாம் எடுத்து பண்ணுறாங்க. நீங்கள் மட்டும் என் வயசானா அவங்கள ஊற்றி விட்றீங்கன்னா அத்தடிக்குது அது அடி, அவங்க தள்ளி விட்டாங்கன்னா நம்ம எங்கே போயிருப்போம்? குழந்தைங்கள பெரியவங்கள எல்லாம் குழந்தைங்களுக்கும் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே நான் பெற்ற பிள்ளைங்களாம் சொல்லிக்கிறேன். அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துங்க. என்னுடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் உங்களுக்கு இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.